अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयावात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्सद्दृढवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिनीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। பராசர மகர்ஷி அருளி செய்திருக்கிற விஷ்ணு புராணம் அப்படின்ற இந்த அற்புத கிரந்தத்தில், அதாவது இந்த புராணத்தில் எம்பெருமான் எப்படி இந்த ஜெகத்தை எல்லாம் வியாபித்திருக்கிறான், சிருஷ்டி எப்படி நடந்தது, அதுக்கு மேலே இந்த கால விபாகங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ வராக அவதாரத்தினுடைய வைபவத்தை காட்டி கொண்டு வர, அந்த வராக அவதாரத்தில் கடந்த உபன்யாசத்துலேயே அப்படியே விண்ணப்பிச்சேன். வராகன் அப்படின்னா பல அவதாரங்கள் எடுத்திருக்கார் பெருமாள். வராகனாகவே பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். ஒரு கல்பத்திலையும் அவதாரம் உண்டு அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்படி இப்பொழுது ஸ்வேத வராக கல்பம்னு சொல்லக்கூடிய இந்த கல்பத்தில் சிருஷ்டியினுடைய ஆரம்பம், அந்த பிரம்மா தூக்கத்தினும் எழுந்திருக்கார். இந்த கணக்கும் பார்த்தோம். எழுந்து, இதாவது சூரியோதயம் ஆகி இப்போதான் 20 நிமிஷம் ஆயிருக்கு பிரம்மாவுக்கு. இப்படி அப்போ அந்த சூரியோதயம் ஆன காலத்தில் அவர் சிருஷ்டி ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, அந்த சிருஷ்டி ஆரம்பிக்கணும்னா அதுக்காக இந்த பூமியெல்லாம் திரும்ப முதல்ல படைச்சு கொடுக்கணும் அப்படின்றபடியாலே பெருமாள் வராகனா அவதரித்தார். அந்த இடத்துல பூமியை உத்தரணம் பண்றச்சே பூமி தேவி மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த வராக பெருமாளை தான் ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்ற பரியந்தமா பார்த்தோம். அது மேலே சொல்றார், அதாவது பூமியினுடைய ஸ்துதியை பார்த்தோம். பூமி தேவி ஸ்துதி பண்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு மேலே சொல்றார், ஸ்ரீ பராசர உவாச்சா ஏவம் சம்ஸ்தூயமானஸ்து பிருத்திவ்யா தரணீதரஹ சாமஸ்வரதன்வே துவனிஹி ஸ்ரீமான் ஜகர்ஜ பரிகர்கரம். அந்த பூமி பிராட்டி அந்த வராக நாயனார ஸ்தோத்திரம் பண்ணின உடனே ஒரு பெரிய ஆனந்தம், அந்த ஆனந்தத்தாலே வராக பெருமாள் ஏவம் சம்ஸ்தூயமானஸ்து பிருத்திவ்யா தரணீதரஹ சாமஸ்வரத்வனிஹி ஸ்ரீமான். சாமஸ்வரத்வனிஹின்னு என்ன? சாமவேதம் அது ஸ்வரத்தோட பாடினா எந்த ஒரு இனிமையோட இருக்கிறதோ அந்த மாதிரியாக அந்த இனிமையான குரலோட எம்பெருமான் தான் அந்த துவனியை பண்ணார். ஸ்ரீமான் ஜகர்ஜ பரிகர்கரம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கர்ஜனம் பண்ணாரா. தத சமுட்சிப்ய தரான் ஸ்வதம்ஷ்ட்ரயா மகாபராக ஸ்புடபத்மலோச்சன ரசாதலாத் உத்பல பத்திர சன்னிபா சமுத்திதோ நீல இவாச்சலோ மகான். பெரிய ஒரு நீல மலை, அதாவது ஒரு கருத்த ஒரு பெரிய மலையாட்ட நிற்கிறார் பெருமாள். அந்த மாதிரி இருக்கிற அந்த சமுத்திதோ நீல இவாச்சலோ மகான் அப்படின்னு அவர் எப்படி அந்த பூமி பிராட்டிய எடுத்தார் அப்படின்னா, தத சமுட்சிப்ய தராம் ஸ்வதம்ஷ்ட்ரயா, தன்னுடைய 2 கோரப்பற்களால அந்த பூமியை மேலே எடுத்தார், இடந்தெடுத்தார். மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனஹா, மகாவராகா பெருங்கேளல் அப்படின்னு அந்த ஆழ்வாரதை பாடுற மங்களாசாசனம் பண்ற. மகாவராகான்னு சொல்றதே எத்தனை பெரிய வராகனா இருந்தார். மகாத்து அப்படின்னா பெருசு, பெரிய வராக ரூபியா இருந்தார் பெருமாள். எத்தனை பெருசா இருந்தார் அப்படின்னா பாகவதத்துல சொல்றது ரொம்ப ஆச்சரியமா காட்டுறது. பெருமாள் இப்போ அங்க உள்ள சேவித்தால் அத்தனை திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தின்னு இருக்கிறாரு இல்லையோ, அந்த மாதிரி காலில் ஒரு தண்டை அப்படின்னு ஒரு ஆபரணத்தை சாத்திப்பாராம் பெருமாள். அந்த தண்டைல அங்கங்க கல் பதிச்சிருக்காங்க. அந்த அதாவது அது கிளு கிளுன்னு அந்த சத்தம் பண்றதுக்காக உள்ள கல்லெல்லாம் போட்டு அந்த இடத்துல வச்சிருக்காங்க அந்த தண்டை அப்படின்னு. இந்த மாதிரி பெருமாள் தண்டையை சாத்துட்டு இருக்கா. அந்த தண்டையில அந்த கிளுகிளு சத்தம் வரத்துக்காக கல்லெல்லாம் பதிக்கணுமா இல்லையோ,
அவர் இருந்த ஆகாரத்துக்கு அந்த கல் எப்படி இருந்தது, என்னவா இருந்ததுன்னா மேரு பர்வத்தம் ஒரு கல்லா இருந்தான். அந்த மேரு பர்வத்தம்ன்றது பெரிய ஒரு பர்வத்தம். இந்த மொத்தம் பூமியே அதுல அந்த மேரு பர்வத்தத்துடைய ஆதாரத்துல நிக்கிறது அப்படின்னா அத்தனை பெரிய மேரு பர்வத்தமானது வராக பெருமாள் அந்த வராக நாயனாருடைய திருவடியில சாத்திட்டு தண்டையில ஒரு சின்ன கல்லா இருந்தான். அப்போ அந்த மேரு பர்வத்தமே அந்த சின்ன கல் அப்படின்னா அப்போ அந்த தண்டை எத்தனை பெருசா இருக்கணும், திருவடி எத்தனை பெருசா இருக்கணும், பெருமாளுடைய திருமேனி எத்தனை பெருசா இருக்கணும். அப்பேற்பட்ட பெரிய திருமேனியோட பெருமாள் வந்தார், இந்த பூமியை இடந்தெடுத்தார். எதுக்காக சுவாமின்னா பெருமாளுக்கு ரட்சிக்கிறதுல ஒரு ஆசை. அவர் ரட்சிக்கிறச்ச தன்னுடைய திருமேனியை பெருசா ஆக்கிக்கணும்னு அவர் ரட்சிக்கிறார் இல்லையோ. எதுக்காகன்னா இன்னும் இது போராதோ, இன்னும் இது போராதோ, இந்த உடம்புல இந்த திருமேனியில இந்த சக்தி போராதோ, இன்னும் கொஞ்சம் பெருசா ஆக்கிண்டு வாழ ரட்சிக்க மாட்டேனோ அப்படின்ற ஒரு ஆசையோட வந்துட்டார். அதை காட்டுறாங்க. மகாவராக ஸ்புடபத்மலோச்சனகா, அப்போதுல இருந்த தாமரை கண்கள், தாமரை போல இருக்கிற 2 கண்களோட எம்பெருமான் வந்தான். இதை முன்னாடி அப்படியே விண்ணப்பிச்சிருக்கேன். அவன் மத்ஸ்யனா வந்தாலும் அதேதான், கூர்மமா வந்தாலும் அதேதான், வராகனா வந்தாலும் எந்த அவதாரத்தை எடுத்தாலும் அவனுக்கு இருக்கிற பரத்வ லட்சணங்களை விட்டே கொடுக்க மாட்டார் பெருமாள். அஜஹத் ஸ்வஸ்வபாவதா அப்படின்றார் நம்முடைய ஆச்சாரியர்கள். அப்ப அந்த வராகனா வர்றச்சே வந்து இந்த ஊர்ல பாக்குறோம், இந்த பன்னிகள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த பன்னிகளுக்கு எல்லாம் என்ன தாமரையாட்ட கண் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனா பெருமாள் வராகனா வந்தார்னா தாமரை கண்களோட அவதரித்தார். அதை காட்டுறது. மகாவராக ஸ்புட பத்மலோச்சனஹ ரசாதலாத் உத்பலபத்ர சன்னிபஹ சமுத்திதோ நீல இவாச்சலோ மகான் அப்படின்னு அந்த பெரிய பூமியை தான் இடந்தெடுத்தார் தன்னுடைய கோரை பற்களாலே. உத்திஷ்டதாத்தேன முகாநிலாகதம் தத்சம்பவாம்போ ஜனலோக சம்சயான் ரக்ஷாலயாமாசஹி தான் மகாத்யுதீன் சனந்தனாதீன் அபகல்மசான் முனீன் அப்படின்னு சனந்தனாதி எத்தனையோ முனிகள் எல்லாம் முனிவர்கள் எல்லாம் இருக்கிறாள் இல்லையோ, அவ யாரும் தோஷமே இல்லாத அந்த முனிவர்கள் எல்லாம் இருக்கிறாள் இல்லையோ, அவ எல்லாம் எங்க இருந்தான்னா மகர்லோகத்துல இருந்தா. அந்த மகர்லோகத்துல இருக்க, அதாவது ஜனலோகத்துல இருந்தா. அந்த ஜனலோகத்துல இருந்த அந்த முனிவர்களுக்கு மேல எம்பெருமான் உடைய அந்த ஸ்வேத ஜலம் பட்டதா, அதாவது அவருடைய வேர்வை துளிகள் பட்டது அப்படின்னு காட்டுற. அவருடைய அந்த அந்த சமுத்திர ஜலத்தினும் மேல வந்தவர் அந்த வந்துட்டே இருக்கிறது, அவருடைய உடம்புல இன்னும் வந்த ஜலங்கள் எல்லாம் அவர் மேல பட்டது. உத்திஷ்டதாத்தேன முகாநிலாகதம், அவருடைய திருமுகத்து மேல இன்னும் வந்த அந்த ஜலங்கள் எல்லாம் தத் சம்பவாம்போ ஜனலோக சம்சயானு பிரக்ஷாலயாமாச அப்படின்னு அந்த ஜனலோகத்துல இருந்த அந்த சனந்தனாதி முனிவர்கள் எல்லாம் அது நீராட பண்ணித்து. பிரக்ஷாலயாமாசஹிதான் மகாத்யுதீனே சனந்தனாதீன் அபகல்மசான் முனீன் பிரயாந்தி தோயானி குராக்ரவிக்ஷத ரசாதலேதஹ கிருத சப்த சந்ததி ஸ்வாசாநிலாஸ்தா பரிதः பிரயாந்தி சித்தா ஜனேயே நியதா வசந்தி. உத்திஷ்டதஸ்தஸ்ய ஜலார்த்ர குக்ஷேஹ மகாவராஹஸ்ய மஹீம் விக்ருஹ்ய விதுன்வதோ வேதமயம் சரீரம் ரோமாந்தரஸ்தா முனையஸ்துவந்தி அப்படின்னு அந்த மாதிரி அந்த எம்பெருமான் இந்த பூமி பிராட்டிய தூக்கிண்டு மேல எழுறச்சே அவருடைய திருமேனின்னு அந்த ஜலம் எல்லாம் கொட்டுறதாவது ஜலத்தினும் மேல வந்தா எப்படி இருக்கும், அந்த மேல இருக்கிற ஜலங்கள் எல்லாம் அப்படி கீழே வழியறதோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த ஜலங்கள் எல்லாம் வழிஞ்சுட்டு இருக்கிறது. பிரயாந்தி தோஜானி குராக்ரவிக்ஷத ரசாதலேதா கிருதசப்த சந்ததி அப்படின்னு அந்த ரசாதலத்துல அவனுடைய குர சப்தங்கள், குரம்னா அவனுடைய அந்த காலில் என்ன சொல்லுவா அதுக்கு தெரியல, தமிழ்ல என்ன சொல்றது, அதாவது குழம்பு சொல்லுவாளா, அந்த கால் அந்த மாடு கால்ல எல்லாம் இருக்கும் இல்லையோ, அது வேற. இந்த குரம்னா அந்த காலில் அந்த கடைசியில அந்த குழம்பு எப்படி சொல்லுவா இல்லையா, அந்த குழம்பு இருக்கிறதோ இல்லையோ, அந்த வராகத்துக்கு அந்த குழம்பு இருக்கிறதோ இல்லையோ, அதனுடைய சத்தம் வருது, அதனுடைய சத்தம் கேட்டது. கிருதசப்த சந்ததி ஸ்வாசாநிலாஸ்தா பரிதः பிரயாந்தி சித்தாஜனேயே நியதா வசந்தி அப்படின்னு அவருடைய மூச்சு காத்து இந்த மேல இருக்கிற லோகங்கள் எல்லாம் இருக்கிறவாளெல்லாம் அது அவர் பேர்ல வீசித்தான் அவனுடைய மூச்சு காத்தப்போ ரசாதலத்துல ஆரம்பிச்சு மேல இருக்கிற லோகம் பரியந்தமா ஒரு திருமேனி எடுத்திருக்கான்னா எத்தனை பெரிய திருமேனி. அதுதான் மகாவராக அப்படின்னு காட்டுட்டார். அப்பேற்பட்டவன் இந்த எம்பெருமான். உத்திஷ்டதஸ்தஸ்ய ஜலார்த்ர குக்ஷேஹே மகாவராஹஸ்ய மஹீம் விக்ருஹ்ய அந்த பூமியை தான் தரிச்சு அவன் மேல எழுந்துக்கிறச்சே விதுன்னதோ வேதமயம் சரீரம் ரோமாந்தரஸ்தா முனையஸ்துவந்தி. அவனுடைய திருமேனியே எப்படி இருந்ததுன்னா ஒரு பெரிய யஜ்ஞமே மூர்த்தியை எடுத்து மேல வந்ததோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த திருமேனியை பார்த்து எல்லா முனிவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. தம் துஷ்டுபுஸ்தோஷ பரீத சேதசோ லோகே ஜனேயே நிவசந்தி யோகினஹ சனந்தனாத்யா அதிநம்ர கந்தரா தராதரம் தீரதரோத்ததே க்ஷணம்
அப்படின்னு அந்த எம்பெருமானை, இந்த தராதரன் அப்படின்னு இந்த பூமி விராட்டிய தன்னுடைய கோரை பற்களில் தாங்கின அந்த எம்பெருமானை பார்த்த இந்த முனிவர்கள் எல்லாம் நன்ன தலையை வணங்கி சேவித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஜெகேஸ்வராணாம் பரமேஷ கேசவ பிரபோ கதாசங்க தராசி சக்கரதிருக்கு பிரசூதி நாச ஸ்திதி ஹேத்து ஈஸ்வரஸ்துவமேவ நான்யத் பரமம் ச யத் பதம். உன்னை காட்டிலும் உயர்ந்த ஒரு தத்துவம்னு இந்த லோகத்துல யாரும் பார்த்துட முடியாது. உன்னாலேதான் இந்த சிருஷ்டி நடக்கிறது, உன்னாலேதான் இந்த ஸ்திதி நடக்கிறது, உன்னாலேதான் இந்த லயம் நடக்கிறது. எல்லாத்துக்கும் நீ தான் ஈஸ்வரனா இருக்கிற, உனக்கு ஜெயம் உண்டாகுக அப்படின்னு ஜெயேஸ்வரானாம் பரமேஷ கேசவ பிரபோ கதாசங்க தராசி சக்கரதிற்கு. எத்தனை திவ்ய ஆயுதங்களோ, சங்க சக்கர கதை முதலான எத்தனை திவ்யாயுதங்களோ அதெல்லாம் தரித்தவனுக்கு ஜெயன் மங்களம் உண்டாகட்டும். பாதேஷு வேதாஸ்தவ யூபதம்ஷ்ட தந்தேஷு யஜ்ஞாச்சிதயச்ச வத்ரே ஹுதாஷ ஜிக்வோசி தனூருஹாணி தர்பாஃப் பிரபோ யஜ்ஞபுமான் ஸ்துவமேவ. யஜ்ஞபுமான் ரிஷிகள் இந்த எம்பெருமானுக்கு ஒரு பேர் சாத்திரம். விஷ்ணு சாஸ்திரநாமம் இப்போ முன்னாடி விஷ்ணு சாஸ்திரநாமம் சேவிச்சோம். அந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்துல ஆரம்பத்துல என்ன சொல்றது அப்படின்னாக்கா, யானி நாமானி குணானி விக்யாத்தானி மகாத்மனஹா ரிஷிபிஃப் பரிகீதானி தானி வக்ஷாமி பூதையே அப்படின்னு காட்டுறது. ரிஷிபிஃப் பரிகீதானி, ரிஷிகளாலே பாடப்பட்ட இந்த திருநாமங்கள். எப்படி இருக்கிற திருநாமங்கள்னா, யானி நாமானி கௌணானி குணசம்பந்தினி, குணத்தோட சம்பந்தம் கொண்ட இந்த திருநாமங்கள். ஒவ்வொரு திருநாமத்திலையும் எம்பெருமானுடைய ஒரு கல்யாண குணம் போற்றப்படுறது. அப்பேற்பட்ட அந்த அனந்தமான கல்யாண குணங்கள் இந்த சஹஸ்ரநாமாத்தியாயத்துல ஒரு 1000 சொல்ற அப்படின்னு சங்கல்பம் சொல்லி 1000 சொன்னாரே ஒழியா, 1000தோட அவனுடைய கல்யாண குணங்கள் முடிஞ்சுடுத்து, திருநாமங்கள் முடிச்சுடுத்துன்றது கிடையாது. அவனுக்கு இருக்கிற அசங்கியாத்தமான திருநாமங்கள்ல ஒரு 1000 சொல்றேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தான். அப்ப அவனுடைய அசங்கியாத்த குணங்கள், அதாவது அசங்கியாத்த திருநாமங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த திருநாமங்கள் ரிஷிகளால பாடப்பட்ட அந்த திருநாமங்கள் எங்க இன்னும் கொஞ்சம் சில சொல்லும் சுவாமி, இந்த சஹஸ்ரநாமத்துக்கு வெளியில இருக்கிற சில நாமங்களை சொல்லுன்னா இந்த மாதிரியான இடங்கள்ல பார்க்கணும். இதான் காட்டுறா யஜ்ஞ ரூப, அதாவது யஜ்ஞபுமான் யஜ்ஞபுருஷன் அப்படின்னு அந்த எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் சாத்தி இருக்கிறார். ஏன் யஜ்ஞபுமான் யஜ்ஞபுருஷன் ஏன் திருநாமம் சாத்தினா, அந்த யஜ்ஞமே ஒரு மூர்த்தி எடுத்தார் போல அந்த எம்பெருமானுக்கு நிற்கிறா. ஆனபடியால அவனுக்கு அந்த பேர் சொல்லிட்டா. அவன் எப்படி இருக்கிறான்னா, பாதேஷு வேதாஸ்தவ யூபதம்ஷ்ட தந்தேஷு யஜ்ஞாச்சிதயச்ச வக்திரே அப்படின்னு அவனுடைய திருவடிகள்ல அவனுடைய அதாவது எம்பெருமான் நிக்கிறானாலே அந்த எம்பெருமான் இப்போ ஒரு வராக மூர்த்தி நிக்கிறான்னு பாவிச்சுக்கோங்க. மனசுல அந்த வராக மூர்த்தி நின்னா அவனுடைய ஒரு அங்கத்திலையும் யஜ்ஞத்தோடைய எந்த ஒரு விஷயம் சொல்லப்படுறது அப்படின்றத விவரிக்கிறார். பாதேஷு யூபகா அப்படின்னு அந்த பாதங்கள்ல யூபஸ்தம்பமானது நிக்கிற மாதிரி இருக்கிறது. அதை சொல்ற பாதேஷு வேதாஸ்தவ யூப தம்ஷ்ட தந்தேஷு யஜ்ஞாச்சிதயச்ச வக்திரே அப்படின்னு அந்த அவனுடைய திருமுகம் இருக்கிறதோ இல்லையோ, வாய் இருக்கிறதோ இல்லையோ, அந்த திருமுகமானதே ஒரு சித்தையை போல இருக்கு. சித்தைன்னா அக்னி குண்டத்தை போல இருக்கிறது. அதுலதான் அக்னியை வளர்க்கிற மாதிரி இருக்கிறது. அதை சொல்றாரு இங்க, உதாஷ ஜிக்வோசி தனூருஹாணி தர்பா பிரபோ யஜ்ஞபுமாஸ்துவமேவா. உன்னுடைய திருமேனில இருக்கிற அந்த ரோம கூப்பங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, அந்த ரோம கூப்பங்கள் எல்லாம் என்னவா இருக்கிறதுனா தர்ப புல்லா இருக்கிறதுன்னா. ஒரு யஜ்ஞம் பண்ணணும்னாலே அதுக்கு தர்ப புல்லாம் வேணும் இல்லையோ, அது எங்க இருக்கிறதுனா பெருமாளுடைய ரோம கண்டமே அது, அப்படி ரோம கூப்பமே அது அப்படின்னு காட்டுறார். அதை சொல்ற ஹுதாஷ ஜிக்வோசி, உன்னுடைய திருநாக்கு இருக்கிறதோ இல்லையோ, எம்பெருமானுடைய திருநாக்கு இருக்கிறதோ ஜிக்வா அப்படின்ற அந்த திருநாக்கு தான் அக்னி. எப்போ வாய அக்னி குண்டம் சொன்னாலோ அதுக்குள்ள இருக்கிற அக்னி எதுன்னா அவனுடைய திருநாக்கு தான் அக்னி. அதை சொல்ற ஹுதாஷ ஜிக்வோசி தனூருஹாணி தர்பாஹா பிரபோ யஜ்ஞபுமாஸ்வமேவா. உன்னுடைய திருமேனில வளர்ந்திருக்கிற அந்த ரோமங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, அந்த ரோமங்கள் எல்லாம் தான் தர்ப புல்லா இருக்கிறது. அதை அப்படி சொல்லி அப்பேற்பட்ட யஜ்ஞ புருஷன் நீ ஆயிருக்கிற அப்படின்னு காட்டினார். விலோச்சனே ராத்ரியஹனி மகாத்மன்னே சர்வாஸ்ரயம் பிரம்ம பரம் சிரஸ்தே. இந்த அதாவது விலோச்சனே அவருடைய 2 திருக்கண்கள் இருக்கிறது இல்லையோ, அதுதான் ஒன்னு ராத்திரி ஒன்னு பகல், அதாவது ஒன்னு சூரியன் ஒரு சந்திரனா இருக்கிறது. விலோச்சனே ராத்ரியஹனி மகாத்மன்னே சர்வாஸ்ரயம் பிரம்ம பரம் சிரஸ்தே, எல்லாத்துக்கும் ஆசிரியமா இருக்கிறது உன்னுடைய சிரஸா இருக்கிறது. அதே மாதிரி சூக்தான் யசேஷாணி சட்டாகலாபஹ கிராணம் சமஸ்தானி ஹவீம்ஷி தேவா. உன்னுடைய சட்டான்னா இந்த தாடி இருக்கிறது, தாடிக்கு சட்டா அப்படின்னு பேர். அந்த தாடி இருக்கிறது இல்லையோ, அந்த முக ரோமம் இருக்கிறது இல்லையோ ஸ்மஸ்ரு, அதெல்லாம் என்னவா இருக்கிறது அப்படின்னாக்கா அந்த சட்டா என்னவா இருக்கிறதுனா சூக்தானி அசேஷாணி, எத்தனையோ சூக்தங்கள் இருக்கிறது. வேதத்திலேயே சூக்தங்கள் நிறைய இருக்கிறதோ இல்லையோ, அந்த சூக்தங்கள் தான் அவனுடைய சட்டாவா இருக்கிறது அப்படின்னு காட்டி. சட்டாகலாபா கிராணம் சமஸ்தானி ஹவீம்ஷி தேவா. எத்தனை ஹவிஸ் எல்லாம் கொடுக்குறோமோ, அந்த யஜ்ஞத்துல எந்த ஹவிஸ் எல்லாம் கொடுக்குறோமோ அதுதான் உன்னுடைய கிராணம் மூக்கா இருக்கிறது அப்படின்னு காட்டுறார்.
घ्राणं समस्तानि हविंषि देव सृक्तुण्ड साम स्वर धीरनाद प्राग्वंशकायाखिल सत्र संधे பூர்த்தேஷ்ட தர்ம ஸ்ரவணோசி தேவ சனாதனாத்மன்னு பகவன் பிரசீதா அப்படின்னு இந்த சுருக்கு சுருவம் அப்படி இதெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரியா இருக்கிற இந்த சுருக்கு சுருவம் கரண்டி எல்லாம் உபயோகப்படுத்துறது இல்லையோ, அந்த கரண்டி எல்லாம் என்னவா இருக்கிறது அப்படின்னாக்கா அவனுடைய பல்லா இருக்கிறது. சாமஸ்வர தீரநாத பிராக்வம்சகாயாகில சத்திரம சந்தே அப்படின்னு அந்த ஒரு யஜ்ஞம் நடத்தணும் அப்படின்னாலே அதுக்கு சாமஸ்வரம் வேணும், அதுக்கு வேத ஒலி வேணும். இதெல்லாம் என்னவா இருக்கிறதுனா எம்பெருமானுடைய அந்த நாதம், அவனுடைய திருமிழ ட்ரோசையே அந்த நாதமா இருக்கிறது, அவன் வேத நாதமா இருக்கிறது. பூர்த்தேஷ்ட தர்ம ஸ்ரவணோசி தேவா, அவனுடைய 2 திருக்காதுகள் எதவா இருக்கிறதுனா இஷ்டா பூர்த்தங்கள் அப்படின்னு 2 விதமான யஜ்ஞங்கள், அதெல்லாம் அவனுடைய 2 திருக்காதா இருக்கிறது. பூர்த்தேஷ்ட தர்ம ஸ்ரவணோசி தேவ சனாதனாத்மன்னு பகவன் பிரசீதா. இந்த மாதிரியாக ஒரு வேதமே வடிவெடுத்தா போல இருக்கிறையே இந்த எம்பெருமானே சனாதனாத்மன்னு பகவன் பிரசீதா, நீ தான் காப்பாற்றணும், நம்ம எல்லாம் காப்பாற்றணும். பதக்கிரமாக்ராந்த புவம் புவந்தம் ஆதிஸ்திதம் சாட்சர விஸ்வமூர்த்தே விஸ்வஸ்ய வித்மஹ பரமேஸ்வரோசி பிரசீத நாதோசி பராவரஸ்ய அப்படின்னு அந்த பதக்கிரமாக்ராந்த புவம் பவந்தம் ஆதிஸ்திதம் சாட்சர விஸ்வமூர்த்தே, உன்னுடைய திருவடிகளாலேயே ஒரு 2 திருவடிகளாலேயே எல்லா லோகங்களையும் அளந்துட்டியோ இல்லையோ, அப்பேற்பட்ட நீ ஆதிஸ்திதம் சாட்சர விஸ்வமூர்த்தே, இந்த ஆதிஸ்திதனா இருக்கிற எல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி நீ தான் இருக்கிற, அந்த மாதிரியா இருக்கிற அந்த எம்பெருமானே அக்ஷர அப்படின்னா குறையாதவனே அப்படின்னு அர்த்தம். விஸ்வமூர்த்தே, விஸ்வமே மூர்த்தியா கொண்டிருக்கிறவனே. விஸ்வஸ்ய வித்மஹா பரமேஸ்வரோசி, விஸ்வஸ்ய வித்மஹா பரமேஸ்வரோசி பிரசீதநாதோசி பராவரஸ்யா, இந்த லோகத்துக்கு எல்லாம் ஈஸ்வரனா இருக்கிற எம்பெருமானே நீ தான் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு காட்டி. தம்ஷ்டாக்ர விநியஸ்தம் அசேஷமே தது பூமண்டலம் நாத விபாவியதே விகாஹதா பத்மவனம் விலக்னம் சரோஜினி பத்திரமிவோட பங்கம் அப்படின்னு உன்னுடைய கோரைப்பல்ல கடைசியில ஒட்டின்னு இருக்காவளோ இல்லையா பூமி, அதை காட்டுறான். கோரைப்பல்ல நம்ம எல்லாம் வராகர் அப்படின்னு என்னவா காட்டுறோம், இந்த சித்திரங்கள்ல பாக்குறச்சு என்னவா காட்டுறா அப்படின்னாக்கா வராகர் இருக்கார், இந்த கோரைப்பல்கள் இருக்கிறது, அது மேல ஒரு பெரிய பூமண்டலத்தை எழுதி விடுறான், இத்தனை பெருசா எழுதுறான். அப்போ பெருமாள் திருமுகம் இப்படி இருக்கு, அவருடைய அந்த அதாவது அந்த மூக்கு பெருசா இப்படி இருக்குன்னா மூக்கு மேல அத்த பெரிய ஒரு கோலம் எடுத்துட்டு இதுதான் பூமி, இப்படிதான் எழுந்தெடுத்தார் அப்படின்றான். ஆனா இங்க காட்டுறச்சே பூமி அத்தனை பெருசெல்லாம் சொல்லவே இல்லை. அவருடைய கோரை பல் இருக்கிறதோ இல்லையோ, அல்ல ஒரு நுனியில எங்கேயோ, இப்போ நம்ம எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பல்ல எங்கேயானு ஏதாவது சிக்கிக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோரை பல்ல கடைசியில ஒட்டின்னு இருந்தால பூமி பிராட்டி. அத்த ஏன் இப்படி சொல்றேன் சுவாமின்னா, மகாவராகனம் இல்லையோ 7 3 10 லோகங்களுக்கு சேர ஒரு திருமேனி எடுத்திருக்காருன்னா அத்தனை பெரிய திருமேனியில பூமி எங்க இருக்க முடியும்? கோர அத்தனை பெரிய திருமேனியில ஒரு தம்ஷ்டாக்ர விநியஸ்தம் அசேஷமே தத் பூமண்டலம் நாத விபாவியதேன்னு அந்த தம்ஷ்டத்துல இருக்கிறது கிடையாது, தம்ஷ்ட அக்ரத்துல இருக்கிறது. தம்ஷ்ட அக்ரத்துல ஒரு நுனியில அந்த ஒட்டு இருக்கிறது எல்லாம் எல்லாம் ஒட்டு இருக்கிறது, மொத்தம் ஜகத்தை அங்க ஒட்டு இருக்கிறதுன்ற ஒரு பூமண்டலம் மட்டும் இல்ல, மொத்த ஜகத்தை அங்க இருக்கிறது அப்படின்னு காட்டுறா. விபாவியதே விகாஹதா பத்மவனம் விலக்னம் சரோஜினி பத்திரம் விவோட பங்கம். அது எப்படி இருக்கிறது அப்படின்னா, இந்த தாமரை இலையில ஒரு பங்கம் ஒரு துளி சேர் இருந்தா எப்படி இருக்கும், அது பூமி, அதுக்காக சொல்றா. அந்த மாதிரி வியாப்தம் ஜெகத் வியாப்தி சமர்த்த தீப்தே ஹிதாய விஸ்வஸ்ய விபோ தவத்வம் அப்படின்னு விபோ பவத்வம் அப்படின்னு உன்னுடைய திருமேனியே என்னவா இருக்கிறது. கடைசியில இந்த திருமேனி எப்படி இருக்கிறதுனா மொத்தம் வியாப்தியே உன்னுடைய திருமேனி, இந்த எல்லா ஜெகத்தெல்லாம் இருக்கிறது அந்த வியாப்தி முழுக்கவ உன்னுடைய திருமேனியா இருக்கிறது அப்படின்னு காட்டுட்டா. பரமார்த்தஸ்துவமேவைக்கோ நானியோஸ்தி ஜெகதஸ்பதே தவைச மகிமாயேன வியாப்தமேத சராச்சரம். எத்தனை சரமோ அச்சரமோ எத்தனை விதமான ஜீவராசிகள் உண்டோ அச்சேதனங்கள் உண்டோ இந்த ஜெகத்துல எல்லாம் உன்னால வியாபிக்கப்பட்டது. அந்த மாதிரியா இருக்கிற பரமார்த்தஸ்துவமேவைக்கோ, உன்னை தவிர இந்த ஜெகத்துல வேற எதுவும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்றாருன்னா, இப்போ யாரானா என்னை பார்த்து ஸ்ரீனிவாசன் இப்படி ஒருத்தன் இருக்கா அப்படின்னு சொல்றச்சே, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு அப்படின்னு சொல்லுவா? இல்ல, ஒருத்தன் இருக்கா அப்படின்னு தான் சொல்லுவா. இங்க என்ன பார்த்துட்டு ஒரு 1000 பேர் இருக்கான்னு யாரும் சொல்லலையே. இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து சுவாமி சொல்லிட்டு இருக்கா, இந்த வார்த்தை பேசிட்டு இருக்கான்னா ஒரு 1000 பேர், யாராலும் சொல்ல முடியுமா? முடியாது. பின்ன என்னவா ஒருத்தன் உட்காந்துருக்கான் தானே சொல்றது. ஆனா சொல்றச்சே கை வேற, மூக்கு வேற, கால் வேற, காது வேற, கண் வேற, வாய் வேற, அப்படிலாம் வேற வேறன்னு பார்த்தா அது ஒரு 1000.
இல்ல எல்லாமே சேர்த்து ஒரு சரீரம் இருக்கிற ஒரு ஆத்மா தான் அங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தன். இந்த மாதிரி எம்பெருமான் இதெல்லாம் வியாபிக்கிறச்சே இந்த லோகம் அந்த லோகம், இது சேத்தனம் அது அச்சேதனம் எல்லாமே சொல்லி இது இத்தனை வேறுபடுத்தி பார்க்கலாமே ஒழிய, ஆனா எல்லாவற்றையும் சரீரமா கொண்டிருக்கிற எம்பெருமான் ஒருத்தன் அப்படின்னு பார்த்தா இந்த ஜெகத்துல அவனை தவிர வேற ஒன்னும் கிடையாது. அதனாலே இங்க காட்டுறார் தவைஷ மகிமாயேன வியாப்தமேத சராச்சரம் யதேதத் திருஷ்யதே மூர்த்தம் ஏதத் ஞானாத்மன அஸ்தவ பிராந்தி ஞானேன பஷ்யந்தி ஜெகத்ரூபம் அயோகினஹ. யாருக்கு யோகம் கிடையாதோ, யோகம்னா இங்க எம்பெருமான பத்தின தியானம் யாருக்கு கிடையாதோ அவர்களெல்லாம் என்னவா பாக்குறான்னா இந்த ஜெகத்தெல்லாம் விதவிதமா பாக்குறான், நானாவா பாக்குறான். இது வேற இது வேற, அவன் வேற நான் வேற, இவன் வேற இது வேற அப்படின்னு வேற வேறையா பாக்குறான். ஆனால் ஞானஸ்வரூபம் அகிலம் ஜெகதேதத் அபுத்தய அர்த்தஸ்வரூபம் பஷ்யந்தோ பிராமியந்தே மோகசம்ப்ளவே. யாரெல்லாம் இந்த மோகத்துல விழுந்திருக்காரோ அந்த மோகத்துல விழுந்தபடியாலே அவர்களுக்கு அந்த ஞானம் குறைவா இருக்கிறபடியாலே எல்லாம் வேற வேறையா பாக்குறா. எம்பெருமானே நீயே வேற, இந்த ஜெகத்தை வேற அப்படின்னு பாக்குறா. எம்பெருமான்ற ஒரு இருக்கான்னு கூட ஒத்துக்கிறது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பாக்குறா. ஆனால் ஏது ஞானவிதா சுத்த சேதசஸ் தேகிலம் ஜெகத் ஞானாத்மகம் பிரபஷ்யந்தி ஸ்வத்ரூபம் பரமேஸ்வர. ஆனா ஞானம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த ஞானிகள் பிரம்ம ஜானிகள் இருக்காரே எம்பெருமானே, அந்த பிரம்ம ஜானிகள் எல்லாம் இந்த ஜெகத்து உன்னை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. நீதான் இந்த ஜெகத்தெல்லாம் வியாபிக்கிறன்றத தெரிஞ்சுட்டு இருக்கா. பிரசீத சர்வ சர்வாத்மன்னு வாசாய ஜெகதாமிமா உத்தரோர் வீம் அமேயாத்மன்னே சன்னோ தேகப்ஜலோச்சனா. இனிமே நாம எல்லாம் வாசம் பண்ணணும். ஆனபடியால அடுத்தடுத்து இந்த லோகங்கள் எல்லாம் நீ சிருஷ்டிப்பாய். இந்த லோகங்கள் எல்லாம் முன்படியே அதை சிருஷ்டிச்சு நமக்கு எல்லாம் உத்தாரணம் பண்ணு அப்படின்னு கேட்ட உடனே சத்வோதிரிக்தோசி பகவன் கோவிந்த பிருத்திவீமிமா சமுத்தர பவாகேஷ ஷன்னோ தேஹப்ஜலோச்சனா சர்க்கப்பிரவருத்திர் பவதோ ஜெகதா உபகாரிணி பவத்வேஷா நமஸ்தேஸ்து ஷன்னோ தேஹப்ஜலோச்சனா அப்படின்னு தாமரை கண்ணனே உன்னுடைய இந்த சிருஷ்டியானது நமக்கு எல்லாம் உதவ வேணும். ஆனபடியாலே மேல்கொண்டு இந்த லோகங்கள் எல்லாம் சிருஷ்டித்து கொடு அப்படின்னு பிரார்த்திக்கவே பராசரர் சொல்றார். ஏவம் சம்ஸ்தூயமானஸ்து பரமாத்மா மஹீதரஹ உஜ்ஜஹார க்ஷிதிம் க்ஷிப்ரம் யஸ்தவாஞ்ச மகாம்பசி தஸ்யோபரி ஜலௌகஸ்ய மகதி நௌரிவஸ்திதா விததத்வாத்து தேகஸ்ய நமஹி யாதி சம்ப்ளவம் அப்படின்னு அந்த மாதிரி ஆன உடனே இந்த இருக்கிறதெல்லாம் ஜலத்துல மூழ்கி போயிருக்கிறது அப்படின்னு தானே பார்த்திருக்கோம். இது வரைக்கும் 10 லோகங்கள் ஜலத்துல மூழ்கி போயிருக்கிறதுன்னு பார்த்தோம். பூமியை மேல எடுத்துட்டாரோ இல்லையோ அந்த பூமியை எங்க வைக்கணும், எங்க வைக்கணும்னா அந்த ஜலத்திலேயே வச்சார். வேற எங்க இருக்க இடம் அதே ஜலத்திலேயே வச்சார். ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பூமியை விதத்தமாக்கினார், அதாவது விஸ்திருத்தமா ஆக்கிட்டார். பெருசா ஆக்கி அந்த ஜலத்திலே வச்சார். அது அங்கேயே மிதந்துண்டு இருந்தது, இந்த ஜலத்துல இருந்தது அந்த பிருத்வி. யதா விபாகம் பகவான் அநாதிஹி பரமேஸ்வரஹ பிராக் சர்வ தக்தான் அகிலான் பர்வதான் பிருத்திவீதலே அமோகேன பிரபாவேன சசர்ஜாமோக வாஞ்சிதா அப்படின்னு இந்த பூமியை ஒரு தட்டாக்கி அது மேல முன் போலவே இருந்த அந்த மலைகள் எல்லாம் உண்டாக்கினார். சப்த தீபங்கள் நவகண்டங்கள் எல்லாம் முன்னாடி எப்படி இருந்ததோ பூமி அதே மாதிரியே இந்த பூமியை திரும்பவும் உண்டாக்கிட்டார் பெருமாள். பூவிபாகம் ததக்கிருத்வா சப்தத்வீபான் யதாததம் பூராத்யாம் சதுரோ லோகான் பூர்வவத் சமகல்பயத் பிரம்மரூபதரோ தேவஸ் ததோசோ ரஜசாவிரதா சகார சிருஷ்டிம் பகவான் சதுர்வக்திரதரோ ஹரிஹி அப்படின்னு அந்த ரஜசே மேலிட்டு இந்த சதுர்வக்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சதுர்முக பிரம்மாவனுடைய வேஷத்திலே எம்பெருமான் இதெல்லாம் சிருஷ்டித்தான். நிமித்த மாத்திரம் ஏவாசௌ சிருஜ்யானாம் சர்க்கர்மணி பிரதான காரணி பூதா யதோ வை சிருஜ்ய சக்தய நிமித்த மாத்திரம் முக்த்வைவம் நானியத் கிஞ்சித் அபேட்சதே நியதே தபதாம் சிரேஷ்ட ஸ்வசக்தியா வஸ்துதாம் அப்படின்னு இந்த பிரம்மாவானவன் நிமித்தமா இருந்து, அதாவது எம்பெருமானுக்கு ஒரு கருவியா இருந்துட்டு இவன் சிருஷ்டித்தான். ஆனா முக்கியமா சிருஷ்டித்தது யார்? இதெல்லாவற்றையும் மேல்கொண்டு இந்த காரியத்தை பார்த்தவன் யாருன்னா எல்லாத்துக்கும் அந்தர்யாமியான இந்த எம்பெருமான் விஷ்ணு. அவன் தான் இது எல்லாவற்றையும் பண்ணினான் அப்படின்றதோட இந்த 4வது அத்தியாயம் முடியறது, இந்த வராக அவதாரம் முடியறது. இது மேல 5வது அத்தியாயத்துல இப்போ பூமி உண்டாயிடுத்து, லோகங்கள் திரும்பி உண்டாயிடுத்து, புது கல்பம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த கல்பத்துக்குள்ள திரும்பி அவர் சிருஷ்டியை எப்படி மேல்கொண்டு பண்ணினார், இந்த சதுர்முக பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்ணினார்ன்றத பார்க்கணும் இல்லையோ, அதெல்லாம் 5வது அத்தியாயத்துல சொல்ல போறா. என்னன்றது அடுத்தடுத்த உபன்யாசங்கள்ல அனுபவிக்க பிராப்தம். சிவத்தே ராமானுஜாய.